இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உடைய வார்த்தைகளை தியானிப்பதை காட்டிலும் இந்த உலகத்தில் எங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை இன்றைய காலையில் நீங்கள் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. இதோ இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. எங்களுடைய உறவை, எங்களுக்கும் உமக்கும் இருக்கிற உறவை தேவனாகிய கர்த்தர் நீர் புதுப்பிப்பீராக. நாங்கள் ஆதியில் உங்கள் மேலே வைத்திருந்த அன்பை ஒருவேளை நடுவில் நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோன்னா அது மறுபடியும் புதுப்பித்து நாளுக்கு நாள் உம்முடைய அன்பில் நாங்கள் வளர எங்கள் ஆண்டவர் நீங்கள் உதவி செய்யுங்க. உம்முடைய கரங்களில் இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் தயவுசெய்து அமரலாம். சாலமோனின் உன்னத பாட்டு புஸ்தகத்துக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நம்முடைய வேதாகமத்தில் இந்த குறிப்பிட்ட புஸ்தகத்தை குறித்து விளக்க வேண்டுமானால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் என்று சொல்லலாம். இது ஒரு அன்பின் மடலாக, அன்பின் மொழியை வெளிப்படுத்துகிற ஒரு மடலாக இருக்கிறது. இட் இஸ் செலிப்ரேட்டிங் த லவ் பிட்வீன் அ மேன் அண்ட் அ விமன். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் இருக்கிற அந்த அன்பை கொண்டாடுகிற ஒரு புஸ்தகமாக இது இருக்கிறது. அந்த இன்டிமெசி, அந்த நெருக்கத்தை விளக்குகிற புஸ்தகமாக இருக்கிறது. இதற்கு பல்வேறு விதமான ரிலீஜியஸ் இன்டர்பிரிட்டேஷன்ஸ், அதாவது மத ரீதியான விளக்கங்கள் பல்வேறு வேத ஆராய்ச்சியாளர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமானது என்னவென்றால், இட் எக்ஸ்பிரஸஸ் த காட்ஸ் லவ் ஃபார் த இஸ்ரேலைட்ஸ். இஸ்ரவேல் மேலே ஆண்டவர் எவ்வளவு நேசமாக இருக்கிறார் என்கிறத இந்த புஸ்தகம் விளக்குகிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்து தன்னுடைய சபையின் மீது எப்படி அன்பாக இருக்கிறார் என்கிறத இந்த புஸ்தகமானது விளக்குகிறது. ஒரு அருமையான பாடலோடு கூட என்னுடைய இந்த சர்மனை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். Take me deeper, Lord. There is a longing only you can
அன்பு அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு எமோஷன், இந்த ஃபீலிங் மனிதர்களாகிய நமக்கு மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கிறது. இந்த அன்பை நம்ம 4 விதமாக பிரிக்கலாம். முதல்ல அகாப்பே, காட்ஸ் லவ். நமக்கு அந்த தகுதியே இல்லை, ஆனால் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். இட் இஸ் அன் அன்கண்டிஷனல் லவ். நம்முடைய திறமையை பார்த்து அவர் நம்மை நேசிக்கலை, நம்மளுடைய அழகை பார்த்து அவர் நேசிக்கலை, ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்மை அவர் நேசிக்கிறார். இட் இஸ் அன் அன்கண்டிஷனல் லவ், இட் இஸ் அன் சாக்ரிஃபிஷியல் லவ். ஒரு தியாகமான அன்பு தான் இந்த அகாப்பே அன்பு. அப்போ தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். இப்போது ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் அவங்கள நேசிக்கிறாங்க அப்படின்னா அது ஆண்டவர். சரி, இந்த உலகத்தில் பிறந்துட்டாங்க, முதல்ல அந்த குழந்தைக்கு ஒரு அன்பு தெரியும் அப்படின்னா அது ஆண்டவரோட அன்பு. அந்த குழந்தை தாயினுடைய கருவில் இவ்வளோ நாள் இருந்துச்சு. அந்த அம்பிளிக்கல் கார்டை கட் பண்ணி, தொப்புள் கொடியை கட் பண்ணி அந்த பிள்ளையை வெளியில் எடுக்கிறாங்க. அதற்கு பிறகு தன்னுடைய தாயை பார்ப்பதற்கு முன்பாக அந்த குழந்தை ட்ராவல் பண்ணுற லவ் யாருடைய அன்புனா ஆண்டவருடைய அன்பு. அடுத்ததாக நமக்கு கிடைக்கிற ஒரு அன்பு யாருடைய அன்புனா ஃபேமிலியல் லவ். அதாவது நம்முடைய குடும்பத்தார் மேலே இருக்கிற அன்பு, பெற்றோர் குழந்தைகள் மேலே காட்டுற அன்பு. அதுதான் ஸ்டார்ஜ் அப்படிங்கிற ஒரு பதம், கிரேக்க பதம் சொல்லுகிறது. அடுத்ததாக அந்த குழந்தை வளருது. அப்போ வளரும் போது அதற்கு கூட பிறந்தவங்க, இல்லை அது ஸ்கூலுக்கு போகுது, அண்டை வீட்டார் அவங்கள. அப்போது இது பிரதர்லி லவ். இந்த பிரதர்லி லவ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய டிசைப்பிள்ஸு, இல்லை நம்ம சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகள், இவர்களுக்கு இடையே இருக்கிற இந்த அன்பு தான் ஃபீலியா என்று சொல்வார்கள். கடைசியாக ஈரோஸ், இதுதான் ரொமான்டிக் லவ், த லவ் பிட்வீன் அ மேன் அண்ட் விமன். இப்படியாக இந்த அன்பானது 4 விதங்களாக 4 பரிமாணங்களில் போகுது. அப்போ ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் பிறந்த பிறகு ஆண்டவருடைய அன்பு, தன்னுடைய பெற்றோருடைய அன்பு, தன்னை சுற்றியுள்ள சகோதர சகோதரிகளுடைய அன்பு, கடைசியாக ஹிஸ் ஆர் ஹர் பிலவட், அவர்களுடைய நேசத்திற்கு உரியவர்களுடைய அன்பில் அவர்கள் போய் சேர்கிறார்கள். இந்த சாலமோனுடைய இந்த உன்னத பாட்டு நம்ம பார்க்கும் பொழுது சில கமெண்ட்ரிஸ் சொல்லுது, இட் ஹேஸ் நோ ரிலீஜியஸ் கண்டென்ட். இந்த புஸ்தகத்திலேருந்து ஒரு மத ரீதியாக காரியங்கள் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில மத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி சொல்கிறோன்னா கிங் ஆஃப் கிங்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். அப்போ இந்த பாட்டை நம்ம இங்கிலீஷில் பார்க்கும்பொழுது இந்த புஸ்தகத்தினுடைய பெயர் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா சாங் ஆஃப் சாங்ஸ், சாங் ஆஃப் சாங்ஸ். அப்போது தமிழில் ரொம்ப அழகாக அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, உன்னத பாட்டு. அப்போது த பெஸ்ட் சாங் அப்படிங்கிறத இந்த தமிழில் அழகாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்போது ஒரு வேத ஆராய்ச்சியாளர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, பைபிளில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் எல்லா வசனங்களும் நமக்கு ஆண்டவரை பார்ப்பதற்கு நமக்கு உதவுகிறது இல்லையா. நம்மளுடைய ஆதி ஆகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் அனைத்துமே எதை காமிக்கிறது, எந்த காரியத்துக்கு நேராக நம்மை காமிக்கிறது, சுட்டி காட்டுகிறது அப்படின்னா ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர். ஆனால் இந்த சாலமோனின் உன்னத பாட்டை நம்ம பார்க்கும் பொழுது த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காட் அண்ட் ஹிஸ் சர்ச், ஆண்டவருக்கும் தன்னுடைய சபைக்கும் நடுவில் இருக்கிற ரொம்ப நெருக்கமான ஒரு அன்பை வெளிக்காட்டுகிற ஒரு உன்னதமான ஒரு புஸ்தகமாக இந்த புஸ்தகம் இருக்கிறது என்று சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அதில் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஐயாவை குறித்து, அவருடைய சர்மன்ஸை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த 1ஆம் அதிகாரம் இந்த 2ஆம் அதிகாரத்தில் மாத்திரமே அவர் 89 சர்மன்ஸ் அவர் ப்ரீச் பண்ணியிருக்காராம்.
அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவருக்கும் சபைக்கும் அந்த அளவுக்கு ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை, அந்த உறவை இந்த முதல் 2 அதிகாரங்கள் நமக்கு தெளிவாக விளக்குகின்றன. இந்த புஸ்தகத்தை நம்ம பார்க்கும் பொழுது இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ லவ் ஸ்டோரி பிட்வீன் அ மேன் அண்ட் அ விமன். ஏதோ ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு கான்வர்சேஷனாக, ஒரு லவ் ஸ்டோரியாக இந்த புஸ்தகம் இல்லை. பட் இட் இஸ் a very powerful symbolic text. ரொம்ப ஒரு வல்லமையான ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற புஸ்தகமாக இந்த புஸ்தகம் இருக்கிறது. அதனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது போல, வேதத்தில் உள்ள புதையல்களை நான் பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தரணும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது போல, இந்த உன்னத பாட்டில் ஆண்டவர் என்ன புதை பொருள்களை வைத்திருக்கிறாருங்கிறதை காணும்படி நம்முடைய கண்களை ஆண்டவர் திறக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா நம்ம இதை மேலோட்டமாக படித்தா நமக்கு புரியாது. ஆண்டவரே, இதில் நீங்கள் என்ன புதை பொருளை வச்சுருக்கீங்க, இதன் மூலமாக ஏன் கூட இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபத்தோடு இந்த புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட பேசுவார். இப்போது திஸ் புக் எக்ஸிபிட்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஹியூமனிட்டி அண்ட் த டிவினிட்டி. அதாவது மனித குலத்துக்கும் தேவனுக்கும் நடுவே இருக்கிற அந்த உறவை இந்த புஸ்தகம் விளக்குகிறது. எப்படி தேவாதி தேவனவர், ராஜாதி ராஜனவர், கர்த்தாதி கர்த்தரவர், காட் இஸ் அன்கம்பேரபிள். அவரை நம்ம எந்த ஒரு காரியத்துக்கூடையும் ஒரு ஒப்பிடவே முடியாது. ஆனால் அவர் எப்படி ஒன்றுமே இல்லாத, ஒன்றுத்துக்குமே பிரயோஜனப்படாத மனிதர்களாகிய நம்மோடு கூட அவர் உறவு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். நம்முடைய நேசத்தை அவர் விரும்புகிறார். அப்போ அதை தான் இந்த புஸ்தகம் நமக்கு விளக்குகிறது. ஸோ இதை நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்டராக்ஷனாக, ஆவிக்குரிய கண்களோடு ஸ்பிரிச்சுவல் இன்டராக்ஷனாக இந்த புஸ்தகத்தை நாம் பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம புஸ்தகம் வாசிக்கும் பொழுது, இப்போ நமக்கு புஸ்தகம் வாசிக்கிற அந்த பழக்கமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்கூல் புக்ஸை தவிர வேறு எந்த புக்ஸையும் படிக்கிற மாதிரி காரியங்கள் அப்படியே அற்று போகிறது. அப்போ எந்த கண்ணோட்டத்தில் நம்ம ஒரு புஸ்தகத்தை பார்க்குறோமோ அந்த கண்ணோட்டத்தில் தான் அந்த காரியங்கள் நம்மோடு கூட பேசும், நம்ம வாழ்க்கையில் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ இந்த உன்னத பாட்டு புஸ்தகம்ங்கிறது இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் இன்டராக்ஷன் பிட்வீன் காட் அண்ட் ஹிஸ் சர்ச். நமக்கு தெரியும் 2 தீமோத்தேயு 3:16 நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். அதில் சொல்லுகிறது, த அல்டிமேட் ஆத்தர், இந்த வேத புஸ்தகத்தினுடைய அல்டிமேட் ஆத்தர் யார், எழுதினவங்க யார்? ஹோலி ஸ்பிரிட். நம்ம அந்த வேர்ஸை எடுத்துக்கலாம். 2 Timothy 3:16 எடுத்துக்கொள்ளலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த புஸ்தகம் யாரால் அருளப்பட்டது? தேவ ஆவியினால் அருளப்பட்ட புஸ்தகம். God has used Solomon to write this book. நம்ம கையில் பென் இருக்குது, அந்த பெண்ணை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? எழுதுகிறோம். நம்மளுடைய நினைவுகள் அந்த பென் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த பேப்பரில் நம்ம எழுதுகிறோம். அப்படியாகத்தான் தேவன் தேவ ஆவியை சாலமோனுக்கு கொடுத்து சாலமோன் இந்த புஸ்தகத்தை அவர் எழுதுகிறார். ஸோ த அல்டிமேட் ஆத்தர், த அல்டிமேட் திங்கர் இஸ் காட், ஹீ ஹிம்செல்ஃப். இந்த புஸ்தகம் எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது என்று நம்ம பார்க்கும்பொழுது 960 BCயில் எழுதப்பட்டதாக ஒரு குறிப்பு சொல்லுகிறது. இந்த புஸ்தகத்தினுடைய மைய கருத்து, தீம், கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மேரேஜ், அதாவது திருமணம். திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே ஆண்டவருடைய கரங்களிலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு. இட்ஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஸோ மேரேஜ் இஸ் அ கிரேட்டஸ்ட் கிஃப்ட் எவர் காட் இஸ் கிவிங் டு த ஹியூமன் பீயிங். ஒரு மகத்தான ஒரு கிஃப்ட்டு தான் இந்த திருமணம். ஸோ மேரேஜ் அப்படிங்கிறது எதில் பேஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது லாயல்ட்டி அண்ட் கமிட்மெண்ட். லாயல்ட்டி என்றால் உண்மை. கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அடுத்தது கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பு. இந்த 2 முக்கியமான கான்செப்ட் தான் மேரேஜோட அடித்தளமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு
தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய மனவாளனாக இருக்கிறார், நாம் அவருடைய மனவாட்டியாக இருக்கிறோம். The whole church is his bride. அப்போ நாம் அவருக்கு உண்மை உள்ளவராகவும் நாம் அவருக்கு அர்ப்பணிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதுதான் இந்த மொத்த புஸ்தகத்தினுடைய மைய கருத்து. இன்னும் ஒரு வசனத்தை நாம் ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஸோ வாட் காட் வாண்ட்ஸ் us to do is to delight and to flourish. ஓகே, நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 2:24 வாசிக்க கேட்போம். போதும். இப்போது இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் இசைந்திருப்பார்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஸோ ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால், அவர் படைத்த படைப்பாகிய மனிதனும் மனுஷியும் சேர்ந்து அவர் இணைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, 27ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்முடைய சாயலாக அவர் சிருஷ்டித்தார், தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த பிறகு அவர்கள் இருவரும் இணைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்கு பிறகு தேவனாகிய கர்த்தர் அவர்கள் பலுகி பெருக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். 28:1-28 சொல்லுகிறது, தேவன் அவர்களை நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. அப்போ இதுதான் ஆண்டவருடைய டிசையர். God wants us to delight and also to flourish. ஆண்டவர் நம்ம ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும், மாத்திரம் இல்லாமல் நாம் பலுகி பெருக வேண்டும் என்றும் அவர் நினைக்கிறார். இப்போ இந்த ஹோல் புக்கோட சீஃப் ஸ்பீக்கர்ஸ் யாருன்னு பார்க்கும் பொழுது, முக்கியமான கதாபாத்திரங்கள் யாருன்னு பார்க்கும் பொழுது, சாலமோன் மாத்திரம் இல்லை, ஷூலமைட் அதாவது சூலேமித்தியாலும் இருக்கிறாங்க. அவங்க கூட ஒரு கோரஸாக, ஒரு குரூப்பாக ஒரு சில பீப்புள் இருக்காங்க. அவங்க யாருன்னா டாட்டர்ஸ் ஆஃப் ஜெருசலேம், எருசலேம் குமாரத்திகள். அப்போது இது எல்லாம் தான், இந்த கேரக்டர்ஸ் தான் இந்த புஸ்தகத்தில் வரப்போகிறது. ஸோ அந்த கண்ணோட்டத்தோடு இந்த வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். ஸோ மேரேஜ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் எ ஹியூமன் வீக்னஸ். சில பேருக்கு சில ஒரு கருத்து இருக்கும், மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எல்லாமே தன்னிச்சையாக முடிவெடுத்தேன், ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட். ஆனால் மேரேஜ் ஆன பிறகு அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது அது ஒரு வீக்னஸாக இருக்குது, என்னால் ஃப்ரீடமாக இருக்க முடியல அப்படின்னு யோசிக்கிறோம். மேரேஜ் இஸ் நாட் அ வீக்னஸ், இட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். மேரேஜ் உங்களோட வீக்னஸ் கிடையாது, அது உங்களோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதுதான் ஆண்டவரோட சித்தம், அதுதான் ஆண்டவரோட சித்தம். இந்த யங் மெய்டன் இந்த புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 3 கேரக்டர்ஸை நம்ம பார்க்குறோம். சாலமன் அவரை ஒரு ஆட்டிடையராகவும், இந்த ஒரு பெண், ஒரு ஷெப்பர்ட் கேர்ள், ஒரு யங் மெய்டன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் சூலமித்தி. அடுத்தது அவங்க கூட இருக்கிற அந்த மீதி டாட்டர்ஸ் ஆஃப் இஸ்ரேல், ஜெருசலேம், இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. இதில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, சாலமன் பாடின உன்னத பாட்டு. இப்போது இந்த புக்கோடைய ஆத்தர் அவர் சொல்லியிருக்காரு, சாலமன் பாடின உன்னத பாட்டு. இப்போ 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கலும் இன்பமானது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ் எந்த இடத்துல முத்தமிட்டு காட்டி கொடுத்தான் என்றால், கன்னத்தில் முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். அடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு பாவியான ஸ்திரீ அவருடைய கண்ணீரினால் முகத்தை, ஆண்டவருடைய பாதத்தை கழுவி முத்தமிட்டு அவருடைய தலைமயிரால் துடைத்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த இமோஷனை வெளிப்படுத்துகிற விதத்தை நம்ம பார்க்கும் பொழுது அது இன்டிமேட் கிடையாது. ஈவன் துரோகத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறான். இவங்க ஆண்டவர் மேலே இருக்கிற அதீத பக்தியை அவங்க மேரி அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல குறிப்பிடுகிறது, அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவார். ஷீ இஸ் லாங்கிங் ஃபார் த பிலவட். ஷீ இஸ் லாங்கிங் ஃபார் த பிலவட். அவங்க தன்னுடைய நேசருக்காக அந்த அளவுக்கு அவங்க ஏங்கி கொண்டு இருக்கிறத இந்த வார்த்தைகளினால் சாலமன் வெளிப்படுகிறார்.
she wants to receive and experience the love of the beloved. இன்னும் அவங்க அந்த அன்பை ருசி பார்க்கலை, இன்னும் அவங்க அந்த அன்பை பெற்றுக்கொள்ளலை. ஆனால் அவங்க என்னை முத்தமிடட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏங்குகிறாங்க. அப்போ ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பு இன்னும் டீப்பர் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற உண்மை. நம்ம ஆரம்பத்தில் ஒரு அருமையான ஒரு ஆங்கில பாடலோடு கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? Take me deeper, take me deeper, deeper in love with you. Jesus, hold me close in your embrace. Take me deeper, deeper than I ever been before. I just wanna love you more and more. How I long to be deeper in love. Yes, love is a more refreshing and intoxicating. அன்பு அப்படிங்கிறது ஒரு மனுஷனையும் புதுப்பிக்கிறதாக, அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ணுற ஒரு ஃபீலிங்காக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இன்டாக்சிகேட்டிங்னா சில நேரம் சில பானங்களை எடுக்கும் பொழுது கொஞ்ச நேரம் அவங்க மறந்து போயிடுறாங்க இல்லையா? அதுதான் இன்டாக்சிகேஷன் என்று சொல்வார்கள். அதனால் அந்த நேசர் மேலே வைத்த அந்த நேசத்தில் அந்த சுனைமித்தியால் என்ன பண்ணுறாங்களாம், நெக்ஸ்ட்டில் சொல்கிறாங்க, உம்முடைய நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. அந்த திராட்சை ரசம் என்ன ஒரு இன்பத்தை கொடுக்குதோ அந்த இன்பத்தை விட உம்முடைய நேசமானது ரொம்ப மேலானது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போது இந்த திராட்சை ரசம் என்று நம்ம பார்க்கும்பொழுது இட் ஹேஸ் மெனி ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த திராட்சை ரசத்துக்கென்று சுகமாக்குகிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. ஸ்கின் ரொம்ப எக்ஸலண்ட்டாக மாறணும்னா வெறும் அந்த கிரேப் ஸ்குவாஷை எடுக்கும் பொழுது ஸ்கின் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக மாறும். அது மாத்திரம் இல்லாமல் அந்த கிரேப் நம்மளுடைய சரீரத்தில் போகும் பொழுது அது நமக்குள்ள பல ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸை, நம்ம சரீர உஷ்ணத்தை குறைத்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அந்த கிரேப்புக்கும் நம்மளுடைய வேதாகமத்தில் நிறைய இடத்துல இந்த திராட்சை பழத்தை குறித்தும் திராட்சை ரசத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே திராட்சை செடியாக இருக்கிறார், நாம் திராட்சை கொடியாக இருக்கிறோம். இப்போது இந்த நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. இட் இஸ் டீப்பர் தேன் த ஃபிசிக்கல் லவ். ஒரு மனிதனை ஒரு மனுஷி நேரில் பார்த்து நேசிக்கிற நேசத்தை குறித்து ரொம்ப மேலோட்டமாக இந்த புஸ்தகம் சொல்லலை. இட் இஸ் மோர் தேன் த ஃபிசிக்கல் லவ். இட் இஸ் மோர் தேன் த ஃபிசிக்கல் லவ். அப்போது கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படி இருக்கிறதுனா, அந்த வைனை விட, அந்த திராட்சை ரசத்தை விட அது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. வித்தவுட் எனி இம்ப்யூரிட்டிஸ், எந்த ஒரு இம்ப்யூரிட்டியும் இல்லாமல், எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் இருக்கிறது. இட் இஸ் டோட்டலி சேஃப். அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கும்பொழுது பரிமள தைலம் குறித்து சொல்லப்பட்டிருக்குது. பரிமள தைலம் அதாவது ஃப்ராக்ரன்சஸ் நம்ம எதற்கு போடுகிறோம், நம்ம ரெஃப்ரெஷிங்காக வைக்கிறதுக்கு நம்ம போடுறோம். அப்போ மிடில் ஈஸ்ட் என்று சொல்லப்படுகிற இந்த கிழக்கத்திய நாடுகள், அந்த தேசத்தில் இருக்கிறவங்க இந்த ஃப்ராக்ரன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரொம்ப அதிகமான பணத்தை என்ன பண்ணுவாங்க, செலவழிப்பாங்க. நம்ம ஊரில் லார்ஜஸ்ட்டு வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஜாஸ்மின் எக்ஸ்போர்ட் யாருன்னா நம்ம கண்ட்ரி தான். அப்போது இந்த மல்லிகை பூவிலேருந்து எடுக்கிற அந்த ரொம்ப விலை உயர்ந்த காஸ்ட்லியான ஆயிலேருந்து எடுக்கிற அந்த பர்ஃப்யூம் உலக சந்தையில் ரொம்ப அதிகமான ஒரு வரவேற்பு பெற்றிருக்கிறது. அப்போ அந்த பரிமள தைலம் பார்க்கும் பொழுது இன்பமான வாசனை உள்ளவைகள் உமது நாமம் மூற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இப்போ இந்த பரிமள தைலம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வெளிப்புற தோற்றத்தை ரெஃப்ரெஷிங்காக வைக்கிறதுக்கு உதவுது. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிற அந்த ஊற்றுண்ட பரிமள தைலம் எதை குறிக்கிறது என்றால்
அந்த வசனத்தை நம்ம திரும்பி வாசிக்க போகிறோம். உம்முடைய பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாம மூச்சுண்ட பரிமள தலமாக இருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு உள்ளே இருக்கிற அந்த நல்ல குணாதிசயங்கள் அவனுக்குள்ளேருந்து வழிந்து வெளியில் வருகிறத பார்த்து சுற்றி இருக்கிறவர்கள் அட்ராக்ட் ஆகி வராங்களாம். அப்போது வெறும் பர்ஃப்யூம் கிடையாது, வெறும் ஃப்ராக்ரன்ஸ் கிடையாது. இந்த வசனத்தில் சொல்லுகிற காரியங்கள் அந்த பரிமள தைலமாக இருக்கிற அந்த குறிப்பிட்ட மனுஷனுடைய அந்த கேரக்டர்னால அவர்களை சுற்றி வருகிறத இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த ஃப்ராக்ரன்ஸை குறித்து நம்ம சொல்லணுமானா, எனக்கு ஒரு கிஃப்ட் ஒரு பாஸ்டர் வந்து கொடுத்தாங்க, ஒரு பர்ஃப்யூம் கிஃப்ட் கொடுத்தாங்க. எனக்கு அது தெரியாது, அது அவ்வளோ விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எதேச்சா அது வந்து ஒரு இன்டர்நெட்டில் போட்டு அதை சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது அதோடய விலையை பார்த்து நான் ஸ்டன் ஆகிட்டேன். 25,000 rupees பர்ஃப்யூம். இவ்வளோ காஸ்ட்லியான பர்ஃப்யூமா? இவ்வளோ காஸ்ட்லியான பர்ஃப்யூமை ஜனங்க யூஸ் பண்ணுறாங்களா? இவ்வளோ காஸ்ட்லியான பர்ஃப்யூமை ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் பண்ணிக்கிறாங்களா? அப்போ அவங்க எதை குறிக்கிறாங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு பர்சனை வேல்யூ பண்ணுறதுனால தான் என்ன பண்ணுறாங்க, அந்த பர்ஃப்யூமை அவங்க கொடுக்குறாங்க. அப்போ இந்த பரிமள தைலம், இந்த ஃப்ராக்ரன்ஸு, அந்த இன்பமான வாசனை நம்முடைய கேரக்டரை குறிக்கிறது. அப்போ நம்முடைய கேரக்டரை ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கும் பொழுது நம்மை சுற்றியும் மக்கள் வருவாங்க. அது ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கும். நம்முடைய கேரக்டர், நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவருடைய அன்பு பல பேரை நம்ம பக்கத்தில் இழுக்கும். நம்ம பார்க்குறோம், பல ஊழியக்காரர்கள் பெரிய இவாஞ்சலிஸ்டாக இருக்கிறாங்க, சுவிசேஷகர்களாக இருக்கிறாங்க. பல ஆயிரம் மக்களை, பல கோடி மக்களை கிறிஸ்துவுக்குள்ளே ஆதாயப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. அவங்க எதை எக்ஸிபிட் பண்ணுறாங்கன்னா, ஆண்டவருடைய பரிமள தைலத்தை எக்ஸிபிட் பண்ணுறாங்க. அவங்க மீதி பேரெல்லாம் கவர்ந்து இழுக்கிறாங்க. எது கவர்ந்து இழுக்கிறது? அவங்களோட கேரக்டர், அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவருடைய அன்பு அவங்க எல்லாரையும் கவர்ந்து இழுத்து ஆண்டவருக்குள்ளாக அவர்களை மாற்றுகிறது. 4வது வசனம் சொல்லுகிறது, என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். நம்ம இங்கே பார்க்குறோம், பன்மையில் வருது. சில இடங்களில் நம்ம பன்மையில் பார்க்குறோம். அப்போது இந்த எருசலேம் குமாரத்திகள் என்ன சொல்கிறாங்க, அவங்க பார்க்குறாங்க இந்த சாலமனுக்கும் இந்த சாலமன் நேசிக்கிற அந்த பெண்ணையும், அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த நேசத்தையும் அவர்கள் பார்த்து அவங்க பின்னாடி ஓடுறாங்க. அவங்க பார்க்கும்படியாக அவங்க ஓடுறாங்க. ஒரு டிஸ்டன்ஸில் அவங்க ஓடி பார்க்குறாங்க. அடுத்தது பார்க்கும் பொழுது, ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். திராட்சரசத்தை பார்க்கணும், உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ராஜா தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். ராஜா தன்னுடைய சேம்பரில், கிங்ஸ் சேம்பர் என்று சொல்வார்கள், அந்த கிங்ஸ் சேம்பரில் சாதாரணமான ஆட்கள் யாருமே வந்து நுழைக்க முடியாது. அது அதிகமான இன்டிமசியாக இருக்கக்கூடிய நபர்கள் மாத்திரம்தான் அந்த ராஜாவுடைய அந்த அறைக்குள்ளே நுழைய முடியும். அந்த ராஜாவுடைய அறைக்குள்ளே இந்த சுலைமித்தியால் என்னை இழுத்து கொள்ளும்ங்கிறாங்க. அப்போது இன்னும் இந்த காரியம் வந்து அந்த அளவுக்கு அவங்க லாங் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு என்னை இழுத்து கொள்வீராக, உங்களுடைய நேசத்தால் அவங்க வந்து நிறைந்தவர்களாக இந்த வசனத்தை சொல்கிறாங்க. அதனால தான் என்னுடைய சர்மனுடைய தலைப்பாக நான் என்ன வைத்திருந்தேன் அப்படின்னா, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் என்று இந்த தலைப்பை நம்ம வைத்திருக்கிறோம். அடுத்த வசனத்தை, இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது, திராட்சை ரசத்தை பார்க்கலாம். ஏற்கனவே திராட்சை ரசத்தை குறித்து நம்ம பார்த்தோம்ல, திராட்சை ரசம் இன்பமானது அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல மறுபடியும் சொல்லுது, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உம்முடைய நேசத்தை நாங்கள் நினைப்போம், உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ஒரு கம்பேரிசன் சொல்லப்படுகிறது. இதற்கும் அதற்கும் ஒப்பிடப்படுகிறது. எதற்கு ஒப்பிடப்படுகிறது என்றால், எருசலேம் குமாரத்திகளே,
கேதாரின் கூடாரங்கள் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். அப்போ இந்த சுனைமித்தி மைட் பி ஆப்பிரிக்கன் இருக்கலாம். அவங்க தன்னுடைய வெளிப்புற தோற்றத்தை குறித்து அவங்க எக்ஸிபிட் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் கேதாரின் கூடாரங்களை போல சாலமோனோட திரையை போல நான் கருப்பாக இருக்கேன், ஆனாலும் நான் அழகாக இருக்கேன் என்று அவங்க சொல்கிறாங்க. நான் கருப்பாக இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். ஏன் அவங்க கருப்பாக மாறி இருக்காங்க? ஏன்னா அது சன் டேன். ஏன்னா இந்த ஷெப்பர்ட்ஸ், இந்த ஆடு மேய்க்கிறவர்கள் எந்த நேரமும் அவங்க எங்கே தான் இருப்பாங்கன்னா சூரிய ஒளிக்கு அவங்க எக்ஸ்போஸ் ஆகியிருப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ளவே இருக்கிற ஆட்கள் அவங்க கிடையாது. காலையில் அவங்க போனாங்கன்னா சாயந்தரம் தான் அவங்க வீட்டுக்கு வருகிறவர்களாக இருப்பாங்க. அப்போது வெயில் என் மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாக இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. இப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு கண்டென்ட் நம்ம பார்க்கும் பொழுது என் தாயின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இட் மைட் பி ஸ்டெப் பிரதர்ஸ், அதாவது அவங்க கூட பிறந்தவர்கள் அல்ல, ஆனால் என் தாயின் பிள்ளைகள் என்று பார்க்கும்பொழுது ஸ்டெப் மதர் என்று சொல்லலாம். அதாவது மாற்றான் தாய், வளர்ப்பு தாய். அப்போ அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? அவங்க மேலே கோபமாக இருக்காங்க. அதாவது இந்த பெண் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு எல்லாராலையும் ஓரம் கட்டப்பட்டு அவங்க ஒரு தனிமையில் வாழறதுனால அவங்க தன்னுடைய நேசருக்காக வெயிட் பண்ணுறாங்க. அதுதான் அந்த பெண்ணுடைய சூழ்நிலை. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போது அவங்க தோட்டத்தை தவிர மீதி எல்லா தோட்டங்களுக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க? காவல்காரியாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. அப்போ இந்த 1ஆம் வசனத்துலேருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் இந்த அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது இன்ட்ரோடக்ஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்துலேருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்பொழுது இவங்க 2 பேரும் பேசுகிற கான்வர்சேஷனாக இந்த வார்த்தைகள் இருக்கிறது. இப்போ தான் அந்த கான்வர்சேஷனே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அந்த ஷெப்பர்டும் ஷெப்பர்டஸும், அந்த ஆடு மேய்க்கிற பெண்ணும் அந்த ஆடு மேய்க்கிறவனாகிய அந்த ஆணும் பேசுகிறது ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இந்த ஆடு மேய்க்கிறவராக யார் இருக்கிறாங்க அப்படின்னா கிங் சாலமன். அப்போ கிங் சாலமனே ஒரு ஷெப்பர்ட். இப்போது ராஜா எப்படி தன் நாட்டில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றுகிற மேய்க்கிறவனாக இருக்கிறதுனால ராஜாவே அந்த இடத்துல ஒரு ஷெப்பர்டாக இருக்கிறாரு. இப்போது அவங்க சொல்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க கான்வர்சேஷனை, என் ஆத்தும நேசரே, மை பிலவட், மை பிலவட். நம்ம அந்த பிலவட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யாரை பார்த்துமே சொல்ல மாட்டோம். தட் ஒன் பர்டிகுலர் பர்சன். எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு பர்சன் தான் பிலவடாக இருக்க முடியும். இந்த உலகத்தில் பார்க்கும்பொழுது ஒரு பர்சன் தான் பிலவடாக இருக்க முடியும். மீதி பேரை நம்ம குட்டி பசங்களை பார்க்கும்போது நம்ம செல்லக்குட்டி, தங்கக்குட்டி அப்படிலாம் நம்ம கொஞ்சுவோம். ஆனால் மை பிலவட் அப்படின்னு ஒரே ஒரு பர்சனை பார்த்து தான் நம்ம வாழ்நாளே நம்ம சொல்ல முடியும். ஒன்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்ல முடியும். இந்த உலகத்தில் ஆணாக இருந்தால் ஒரே ஒரு பெண்ணை பார்த்து தான் சொல்ல முடியும், பெண்ணாக இருந்தால் ஒரே ஒரு ஆணை பார்த்து தான் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட ரொம்ப விசேஷமான ஒரு வார்த்தை தான் ஆத்தும நேசன் அப்படிங்கிற வார்த்தை. உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் அப்படி என்று பார்க்கும் பொழுது, இப்போ அந்த ஷெப்பர்டோட வேலை என்ன அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆடு மேய்ப்பாங்க. ஆடு மேய்த்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த ஆடுகளெல்லாம் மேய்த்து ஒரு பக்கமாக ஓரம் கட்டிட்டு அவங்களும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க? ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ரிலாக்ஸ் பண்ணுற டைமில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க சொல்லுங்கள், அந்த இடத்துல நான் வரேன், அந்த இடத்துல நான் உங்களை மீட் பண்ண வரேன். ஸோ அவங்க அந்த அளவுக்கு ஒரு அன்புக்காக ஏங்குகிற ஒரு பெண்ணாக அவங்க இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க நேசரை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, உம்முடைய மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அங்கே அலைந்து திரிகிறவளை போல நான் இருக்க வேண்டியது என்ன? நான் ஏன் இங்கே அங்கே போய் அலையணும்? நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் அந்த இடத்துல வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு உன்னதமான ஒரு அன்பை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அன்பே 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 யாருயிரானவரே,
அந்த பெண் தன்னுடைய நேசருக்காக அப்படி ஏங்குகிறாங்க. இப்போ நம்ம லைஃப்லேயும் கோட்ஷிப் அப்படின்னு ஒரு பீரியட் இருக்குது. என்ன பீரியட் அப்படின்னா, அந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பீரியட்லேருந்து திருமணம் ஆகிற அந்த குறிப்பிட்ட அந்த பீரியட் லைஃப்ஸ் மோஸ்ட் ப்ளசண்ட் பீரியட், லைஃப்ஸ் மோஸ்ட் மெமரபிள் பீரியட். அந்த கோட்ஷிப், எங்களோட கோட்ஷிப் பார்க்கும்பொழுது ஒரு 3 months இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணத்துக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு ஒரு 3 months கேப் இருந்தது. ஸோ அந்த குறிப்பிட்ட பீரியட் நாங்கள் 2 பேரும் எங்களை ஒருவர் புரிந்து கொள்ள அது ரொம்ப ஏதுவாக இருந்தது. ஸோ அந்த பெண் பார்த்துட்டு போனதுக்கப்புறமா நாங்கள் ஒருவர் சந்திக்கவே இல்லை. ஓவர் ஃபோன் தான் நாங்கள் பேசி கொண்டு இருந்தோம். ஆனால் ஒரே ஒரு முறை மேரேஜ்க்கு முன்னாடி நாங்கள் சந்தித்தோம், ஜஸ்ட் ஒன்ஸ். அப்போ அந்த சந்திக்கிற அந்த மூமெண்ட்டுக்காக அந்த ஃபீலிங் நான் யோசித்து பார்க்குறேன். ஏன் அதை நான் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரியலி ஐ லாங் டு see his face. திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்ணுமே யோசிப்பாங்க, ஏங்குவாங்க, எப்போ அவர் வருவார், நான் எப்போ அவரோட ஃபேஸை நான் பார்ப்பேன். இப்போ நான் டைடல் பார்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது பாஸ்டர் வந்தாங்க என்னை மீட் பண்ணுறதுக்காக. இப்போ நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணோம். இப்போ தட் மூமெண்ட், இந்த நேரத்தில் நான் அதை யோசிக்கும் போது கூட அது எனக்கு ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ அந்த கோட்ஷிப் பீரியடில் நமக்கு ஒரு நேசம் இருந்துச்சு பாருங்கள். அந்த மாதிரியான நேசம் தான் நமக்கு ஆண்டவர் மேலே இருக்க வேண்டும். நம்ம முதல்ல ஆண்டவரை எப்படி ருசி பார்த்தோம், நம்ம முதல்ல நம்ம அவரை எப்படி நேசித்தோம், முதல்ல சபைக்கு வரும்பொழுது, முதல்ல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்பொழுது, அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தோம். நான் எப்போ சர்ச்சுக்கு போவேன், நான் எப்போ போய் வர்ஷிப் பண்ணுவேன், நான் எப்போ அங்கே போவேன், நான் எப்போ அப்பாவை பார்ப்பேன். அந்த லவ், அந்த நேசம் அந்த குறிப்பிட்ட கோட்ஷிப் பீரியடில் மாத்திரம் இல்லை, லைஃப் லாங் இருக்கணும். இந்த பெண் அந்த அன்பை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க சொல்லுங்கள், நான் வரேன். அடுத்தது, ஸ்திரீகளில் ரூபவதியே 8ஆம் வசனம் சொல்லுது, அதை நீ அறியாதாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பருடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டு இருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். இப்போ சாலமன் பேசுகிறாரு, ஸ்திரீகளில் நீ என்ன ரூபவதி, உனக்கு அது தெரியலையா? ஏன்னா அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க. நான் சன் டேனில் நான் ரொம்ப டார்க் ஆகிட்டேன், என் ஃபேமிலியில் என்னை லவ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, எல்லாராலும் நான் நெக்லெக்ட் பண்ணப்பட்டேன், என் தாயின் பிள்ளைகள்லாம் என்னை ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பெண்ணை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, ஸ்திரீகளில் ரூபவதியே. அப்போது அந்த ஒரு பெண், இந்த முழு உலகுமே அந்த ஒரு வார்த்தைக்காக தான், அன்புக்காக தான் ஏங்கி கொண்டு இருக்கிறது, ஒருவருடைய அன்புக்காக தான் ஏங்கி கொண்டு. யாராவது என்னை நேசிக்க மாட்டாங்களா, யாராவது என் கூட பேச மாட்டாங்களா? இந்த 4 types ஆஃப் லவ் பற்றி நம்ம முதல்ல அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோம் பாருங்கள். இந்த 4 அன்பை சுற்றி தான் இந்த முழு உலகமே ஏங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற அந்த பெண்ணை பார்த்து இவர் சொல்கிறாரு, ஸ்திரீகளில் ரூபவதி. இப்போ அந்த ஒரு வார்த்தை அந்த அம்மாவோட ஸ்பிரிட்டையே அது ரிவைவ் பண்ணியிருக்கோம். நீ அறியாதாகில் மந்தையின் காலடிகளை நீ என்ன பண்ணு, தொடர்ந்து போய் மேய்ப்பருடைய கூடாரங்கள் அண்டையில் உன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை, அதான் நீ ஃப்ரீ பண்ணிட்டு வா, அதை ஃப்ரீயாக ஆட்டுக்குட்டிகளை மேய விட்டுடு. அடுத்தது, எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்க பாருங்கள். பார்வோனுடைய ரதங்கள் நமக்கு தெரியும். பார்வோனுடைய ரதங்கள் நம்ம யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பார்வோனுடைய ரதங்கள் எப்படிப்பட்ட வலிமை மிகுந்த ரதங்களாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு.
அந்த பவுலனுடைய ரதங்களில் பூண்டு இருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். அதாவது அந்த யங் ஹார்ஸ் என்று சொல்வார்கள். அந்த பரிகள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை வந்து பியூட்டிஃபுல் ஃபில்லி என்று சொல்வார்கள். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது வந்து ஒரு இளமையான ஒரு குதிரையை குறித்து சொல்லப்படுகிறது. அப்படி தான் அவர் வந்து கம்பேர் பண்ணி இந்த அம்மாவை சொல்கிறாரு. அடுத்தது, ஆபரணாகதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாயிருக்கிறது. இப்போது இந்த 7ஆம் வசனத்துலேருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்கிற கான்வர்சேஷனை தான் நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய கழுத்தில் பூண்டு இருக்கிற அந்த பொன் ஆபரணங்கள், அவங்களோட டிஸ்கிரிப்ஷனை இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. மறுபடியும் அந்த வாசனை குறித்து 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜா தமது பந்தியில் இருக்கும் தன்னையும் என்னுடைய நலதத்தையும் தன் வாசனையை வீசும். மறுபடியும் இந்த இடத்துல அவங்க அந்த ஃப்ராக்ரன்ஸை குறித்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுவும் 13ஆம் வசனத்தில் ஒரு அருமையான ஒரு ஃப்ராக்ரன்ஸை குறித்து சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதை கொண்டு சென்று மீட் பண்ணாங்கன்னா, வெள்ளை போலத்தை கொண்டு மீட் பண்ணாங்க இல்லையா? அந்த வெள்ளை போல செண்டை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவே தங்கும் வெள்ளை போல செண்டு. அந்த மிர் என்று சொல்லப்படுகிற அந்த வெள்ளை போல செண்டில் இருந்து தான் அந்த வாசனை திரவத்தை எடுக்கிறாங்க. அப்போ அந்த வாசனையானது எப்படி இருக்கிறதோ அதை மாதிரி அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோ டீப்பாக இருக்கிறத இந்த வசனங்களில் நம்ம பார்க்க முடியும். அடுத்தது, என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மறு தோன்றிய பூங்கொத்து. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ராக்ரன்சஸ், வாசனை பொருட்கள். அப்போது இந்த வாசனை அப்படிங்கிறது பல பேருக்கு நடுவில் நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு, ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறதுக்கு, ஏன் நமக்கே நம்ம கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுக்கு உதவி செய்யும். அப்போ இந்த வாசனை நம்ம எதற்கு கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு உள்ளே இருக்கிற காட்ஸ் கேரக்டர், நமக்கு உள்ளே இருக்கிற காட்ஸ் லவ். அப்போ அதுதான் நமக்கும் மீதி பேருக்கும் நடுவில் இருக்கிறது. எப்படி இந்த வாசனை மீதி பேரை அட்ராக்ட் பண்ணுது, அவங்க கிட்ட போனாலே நல்லா இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோமோ, அவங்க கிட்ட நம்ம போகிறதுக்கு எது உதவி செய்யுதுன்னா அவங்களோட குட் கேரக்டர். அப்போது அந்த குட் கேரக்டரை நம்ம எக்ஸிபிட் பண்ணணும். அடுத்தது சொல்லுகிறது, என் பிரியமே நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். இந்த கண்கள் என்று சொல்லும் பொழுது இந்த டோட்டல் ஹியூமன் பாடியில் எந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்பொழுது கண். அந்த கண்ணால் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு எதிரில் இருக்கிற நபரை பார்க்குறோம். கண்ணானது சரீரத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த இடத்துல புறா கண்களுக்கு ஒப்பாக அவங்க பார்க்குறாங்க. இப்போ கண்ணால் தான் அவங்க நேசரை பார்க்குறாங்க. ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பாராக. ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் நமக்கு திறக்கும் பொழுது தான் நம்முடைய நேசர் யார், அவர் எப்படிப்பட்டவருங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ கண், the eyes play a very important role in a relationship. எங்களோட கோட்ஷிப் பீரியட் பற்றி நான் சொன்னேன் இல்லையா, தட் மூமெண்ட், அந்த கோட்ஷிப் பீரியடில் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணது என்ன அப்படின்னா கண். இப்போ கண்ணால் தான் அந்த நேசத்துக்கு உரியவர்களை நம்ம பார்க்குறோம், அவர்கள் மீது நம்ம அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, என் பிரியமே நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். இப்போ அவங்க சொல்கிறாங்க, நீர் ரூபம் உள்ளவர், என் நேசரே நீர் இன்பமானவர், நம்முடைய மஞ்சம் பசுமையானது. அப்போ அந்த மேரேஜ் பெட்டை குறித்து சொல்லப்படுகிறது, விவாக மஞ்சம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாக இருக்கிறது.
ஆண்டவர் அந்த மேரேஜ் பெட்டை ரொம்ப பரிசுத்தமாக பார்க்குறார். இப்போ இந்த இடத்துல சொல்கிறாங்க, நம்முடைய மஞ்சம் பசுமை உள்ளதாக இருக்கிறது. இப்போ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ மேன் அண்ட் அ விமன், ஆண்டவர் தான் அதை இன்ஸ்டியூட் பண்ணியிருக்காரு. மேரேஜ் இஸ் த வில் ஆஃப் காட். இட் இஸ் த வில் ஆஃப் காட். அடுத்தது அவங்களுடைய வீடை குறித்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்லப்படுகிறது. நம்முடைய வீட்டின் உத்தரங்கள் கேதுரு மரம், நம்முடைய மச்சு தேவதார மரம். அந்த வீடு அவங்க எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, எதை வச்சு அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு அட்மாஸ்ஃபியரில் அவங்க வாழறதாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இன்றைக்கி இந்த அதிகாரத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஆத்தும நேசராக இருக்கிறார். அவருக்கும் நமக்கும் நடந்த அந்த ஃபஸ்ட் என்கவுண்டர், நம்ம எப்படி ஆண்டவரை மீட் பண்ணோம் அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? ஆண்டவர் நம்மளை எப்படி ஃபஸ்ட்டு மீட் பண்ணார் அதை நம்ம யோசித்து பார்க்கலாமா? த வெரி மூமெண்ட் வென் காட் டச்ட் யூ, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நம்ம துரோகியாக இருந்தோம், நம்ம பாவிகளாக இருந்தோம், அக்கிரமம் செஞ்சவர்களாக இருந்தோம், ஒரு தகுதியுமே நமக்கு இல்லை. ஆனால் நம்முடைய நேசர் நம்மை தேடி வந்தார். நம்ம அப்படியே எழுந்திருக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். தேர் இஸ் a longing. மறுபடியும் ஆண்டவர் நம்மளை அப்பேற்பட்ட ஒரு உன்னத அனுபவத்துக்குள்ளே அழைத்து செல்லும்படிக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்க போகிறோம். எப்படி ஒரு பெண் அந்த கோட்ஷிப் பீரியடில் இருக்கும் பொழுது தன்னுடைய நேசத்துக்கு உரியவனுக்காக அவள் ஏங்குகிறாளோ, அதுபோல் நாமும் நம்முடைய ஆத்தும நேசராகிய ஆண்டவருக்காக ஏங்குவோம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி 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 தகப்பனே. அன்பின் பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேலைக்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த நாளில் ஆவியானவரே அப்பா உன்னத பாட்டு 1வது அதிகாரத்தின் மூலமாய் அப்பா பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆவியானவரே அப்பா நீங்கள் எங்கள் மத்தியில் வருவீராக அப்பா. அடியாலை மறைத்து அப்பா நீங்கள் பேசுங்க அப்பா. நீரே எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. எல்லாவற்றும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஷாலோம். உன்னத பாட்டு 1வது அதிகாரத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசின வசனம் 6. நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், வெயில் என் மேற்பட்டது,
என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. இந்த வசனத்தில் நம்ம படிக்கும்போது சூலேமித்தியால் பார்த்திங்கன்னா, நான் கருப்பாக இருக்கிறேன், என்னுடைய சொந்த திராட்சை தோட்டத்தை கூட என்னால் காவல் காக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை காணப்பட்டதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கூட பல எண்ணங்கள் நமக்குள்ளே தோன்றுது. என்னால் இது செய்ய முடியல, இதுக்கு நான் தகுதி இல்லை. ஒருவேளை நம்ம கூட நிறைய பேரால் நம்ம புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். நம்ம எதிர்பார்த்த பாராட்டுகள் ஒருவேளை நம்ம செய்த வேலைக்கு நமக்கு கிடைக்காம போயிருக்கலாம். இன்றைக்கு அதனால் நம்ம சோர்ந்து போயிருக்கலாம், நம்ம உடஞ்சி போயிருக்கலாம். அநேக நேரத்தில் நம்ம யோசிச்சிருப்போம், நம்ம நல்லா இல்லை, நம்ம இதுக்கு தகுதி இல்லை, நம்ம அசிங்கமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மைகள் ஏற்பட்டு இருக்கலாம். எல்லாரால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஒருவேளை கணவன் மனைவி உறவுக்குள்ளே இருந்தால் கணவன் மனைவிக்கு நம்ம அதற்கான அவங்க எதிர்பார்க்குற அன்பை அவங்களுக்கு கொடுக்காமல் போயிருக்கலாம். ஆனால் மற்றவருடைய பார்வையில் நம்ம அற்பமாக இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் நம்ம அனைவரும் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய ஏக்கங்களை நம்ம கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம். அவர் நம்மளை என் பிரியமே, என் ரூபவதியே, என் மனவாட்டியே என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். இன்னும் அதிகமாக அவருக்கு நம்முடைய அன்பை காட்டலாம். ஒருவேளை நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்தாலும் இன்றைக்கு நம்ம அதை ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பே அப்பா பிதாவே, அப்பா அன்பின் தெய்வமே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வல்லமையுள்ளவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. இரக்கமுள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. அன்பின் சிகரமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாளிலும் ஆவியானவரே அப்பா, அப்பா எங்களோடு அப்பா நீர் பேசின அப்பா வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா இந்த வேலையில் ஆவியானவரே அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்.
அப்பா இன்றைக்கு நாங்கள் பார்த்த வசனத்தின் பிரகாரமாயப்பா அப்பா சுலமேத்தியால் எப்படிப்பா அவங்க தங்களையே வந்து அப்பா நான் கருப்பாக இருக்கிறேன், என்னால் என்னால் இதற்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டது. எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கும் தகப்பனே ஒருவேளை அப்பா எங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தால் எங்களால் இந்த வேலை செய்ய முடியாது, இதற்கு நான் தகுதி இல்லை, இதற்கு நான் பாத்திரம் அல்ல என்று நினைக்கிறேன். அப்பா ஒவ்வொருவருடைய உள்ளத்தை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா நீர் அன்பான தெய்வனாக இருக்கிறீங்கப்பா. அப்பா நீங்கப்பா அப்பா மனுஷனுடைய பார்வையில் நாங்கள் அற்பமாக இருந்தாலும் அப்பா உம்முடைய பார்வையில் அப்பா எங்களை விலையேற பெற்றவர்களாய் நீர் பார்க்கிறீர். அப்பா இன்றைக்கப்பா எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற எல்லா தாழ்வு மனப்பான்மைகளை நீங்கள் எடுத்து போடுவீராக. அப்பா ஒவ்வொருவருக்குள்ள அப்பா நீங்க அப்பா கிரியை செய்வீராக தகப்பனே. அப்பா எங்களுக்குள்ள அப்பா உம்முடைய அன்பை இன்னும் அதிகமாய் அப்பா இன்னும் அதிகமாய் பல பேருக்கு அப்பா பரிமள தைலமாக அப்பா எங்களை நீர் மாற்றுவீராக. இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்க எங்களுடைய உறவுகளில் தகப்பனே அப்பா எங்களுக்கு அன்பை நீங்கள் கட்டளையிடுவீராக. எங்களுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு அப்பா தாழ்வு மனப்பான்மைகளை நீங்கள் எடுத்து போட்டதுக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அநேகருடைய உள்ளத்தில் அப்பா அப்பா பல யோசனைகள் உண்டு, பல கவலைகள் உண்டு தகப்பனே. அப்பா அப்பா அவங்க யோசிக்கிற காரியங்கள், அவங்க யோசிக்கிறது நடக்கவில்லை என்றால் அப்பா இதற்கு நான் தகுதி இல்லையா, என்னால் இது முடியாதா, இதனால் எவ்வளோ உள்ளங்கள் உடைந்து போய் கொண்டிருக்கு தகப்பனே. இன்றைக்கு ஒவ்வொருவருடைய உள்ளத்தை நீங்கள் தொடுங்க அப்பா, நீங்கள் ஆளுகை செய்யுங்க அப்பா. அப்பா நீர் எங்களை உண்டாக்கின தேவன், அன்பின் தேவனே. உங்களுடைய அன்பை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள அப்பா ஒவ்வொரு உறவுகளுக்குள்ள அப்பா நீங்கள் கட்டளையிடுவீராக. அப்பா உங்களுடைய அன்பை இன்னும் ருசி பார்க்க அப்பா உண்மை போல எங்களை மாற்றுங்க அப்பா. உமக்கு பிரியமாய் உமக்கு பிரியமுள்ள அப்பா அப்பா ரூபவதியா எங்களை மாற்றுவீராக. ஆவியானவரே அப்பா நீர் எங்கள் மத்தியில் அப்பா அசைவாடி கொண்டு இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா இந்த நாளிலிருந்து தகப்பனே இன்னும் அதிகமாய் உம்மை ருசி பார்க்க உம்முடைய அன்பில் பலன் கொள்ள எங்களுக்கு உதவி பண்ணுங்கப்பா. உங்களுடைய கருத்தில் அப்பா எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நீங்கள் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆமென். இந்த வேளையிலும் கூட உம்முடைய நேசம் பெரியது. இந்த வேளையில எங்க ஒவ்வொருவரையும் உம்முடைய நேசத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. எப்படி ஆண்டவரே அப்பா இதோ இந்த சூலமத்தியால் தன்னுடைய நேசருக்காக ஏங்குவது போல இன்றைக்கு சபையாகிய நாங்கள் எங்களுடைய மனவாளனுக்காக நாங்கள் ஏங்குகிறோம் சுவாமி. உம்முடைய நேசத்துக்குள்ளாய் எங்களை இன்னும் ஆழமாய் கடந்து செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 4வது வசனம். என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவேன். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இங்கு சூலமெத்தியா தன்னுடைய அன்பை இங்கு அவள் வெளிப்படுத்துகிறாள். தன்னுடைய வாஞ்சையை அவள் வெளிப்படுத்துகிறாள். தன்னுடைய ஏக்கத்தை இந்த இடத்துல தன்னுடைய நேசர் மீது கொண்ட அந்த ஏக்கத்தை இந்த இடத்துல சூலமெத்தியாள் வெளிப்படுத்துகிறாள். ராஜாவே, இதோ என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவேன். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார் என்று அவள் தன்னுடைய கற்பனையினால் அவள் ஏங்குவதை நம்ம பார்க்கிறோம்.
இந்த நாளிலும் கூட நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இப்படிப்பட்ட நேசத்தோடு இந்த தாகத்தோடு நம் ஆத்தும மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வாஞ்சிக்கிறோமா? எப்படி இந்த பெண் தன்னுடைய நேசருக்காக நான் உங்களிடத்துல வருவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன், இரவும் பகலும் நான் உங்களோடவே கூட இருப்பதை நான் நாடுகிறேன் என்று சொல்வது போல இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீ இப்படிப்பட்ட நேசத்தை என் மீது நீ வைத்திருக்கிறாயா? இதோ எனக்காக உன்னுடைய உள்ளம் ஏங்கி கொண்டிருக்கிறதா? நீ என்னை வந்து ஒவ்வொரு நாளும் என்னுடைய அன்புக்காக நீ ஏங்கி கொண்டிருக்கிறாயா என்று கர்த்தர் நம்மிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த வேளையில கூட ஆண்டவர் வந்து நம்முடைய இருதயத்தை அவர் பக்கம் திருப்பும்படியாக அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம அநேக நேரத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது ஆதியில் கொண்டிருந்த அன்பை நாம் விட்டு ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த அன்பு வந்து தனிந்து போனதை போல அநேக சூழ்நிலையில நம்ம தனியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள்ல கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நானே உன் ஆத்தும நேசர், இன்றைக்கு நீ மீண்டுமாக என்னோடு கூட நீ நல்மனம் பொருந்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேளையில கூட நம்ம அப்படியே நம்மளுடைய இருதயங்களை அவருடைய பக்கமாய் நாம் திருப்புவோமா? எப்படி அந்த சுலமெத்தியால் தன்னுடைய நேசருக்காக தன்னுடைய இருதயத்தோடு ஏங்கினது போல, அவளுடைய கண்கள் ஏங்கினது போல, அவளுடைய செவி ஏங்கினது போல இந்த வேளையில நம்மளுடைய ஆத்தும நேசருக்காக அவருடைய அன்பில் நம்ம இழுத்து கொள்ளும்படிக்கு இந்த வேளையில நம்ம விட்டு கொடுப்போமா? நம்ம விட்டு கொடுக்கிற இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பரிமள தைலத்தினால நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிஷேகிக்க போகிறார். அவருடைய அன்பை ஊற்றி இந்த நாள்ல நம்மளுடைய ஏக்கத்தை அவர் தீர்க்க போகிறார். இந்த நாள்ல நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பூரண அன்பை நம்மளுடைய ஆத்துமாவில் அவர் ஊற்ற போகிறார். இந்த வேளையில கூட நம்ம கரங்களை உயர்த்தி நம்ம பெற்றுக்கொள்வோமா? நம்ம ஆண்டவர் கிட்ட நம்ம அப்படியே விட்டு கொடுக்க போகிறோம். இந்த வேளையில அவருடைய அன்பு ஊற்றப்படுகிற நேரம் நம்மளுடைய இருதயத்தையும் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தையும் அவர் பக்கம் நம்ம திருப்பி நம்ம அப்படியே அர்ப்பணிப்போம். நீர் எங்களை இழுத்து கொள்ளும் ஆண்டவரே. ஆதியில் கொண்டிருந்த அன்பை மீண்டுமாக நீங்க புதுப்பியும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும்
ஆத்தும நேசர். எங்கள் ஆத்துமா உமக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது அப்பா. இந்த வேளையில அப்பா உம்முடைய அன்பின் கயிறுகளினால எங்களை கட்டி இழும் ஆண்டவரே. இந்த வேளையில உம்முடைய பரிமள தைலத்தை ஆண்டவரே நீர் ஊற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. எங்க விடாய்ந்த ஆத்துமாவை நீர் சம்பூரணப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஏக்கங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் இந்த நாள்ல அப்பா நீர் ஆண்டவரே தீர்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில எங்களை விட்டு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பு இந்த நாள்ல எங்கள் மீது ஊற்றப்பட்டதற்காக நன்றி. தொடர்ந்து நீர் காத்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். என்னுடையவர், நான் அவருடையவள். எங்கள் அன்பின் தேவனே, இந்த நேசத்திற்குள்ளேயே நாங்கள் இருக்க, உங்கள் அன்புக்குள்ளவே நாங்கள் ட்ராவல் பண்ண எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய அன்பை மறுபடியும் எங்களுடைய இருதயத்தில் ஊற்றி எங்களை உயிர்ப்பித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் தற்காத்து கொள்ள உதவி செய்வீராக. என் நேசர் என்னுடையவர். நம்ம சொல்லுவோமா? என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், நான் அவருடையவள், நான் அவருடையவள். நான் உங்களுக்கு சொந்தம்பா. ஐ பிலாங் டு யூ மை லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் காலை ஆராதனை நீங்கள் ஆசீர்வாதத்தை கிருபைக்காக நன்றி. நேரில் வந்த பிள்ளைகளையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கும் உமக்கும் உள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்கப்பா, நீங்கள் பலப்படுத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஷாலோம். மே தி குட் காட் பிளஸ் யூ. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.